மேக்ஸ் டைம் யூடியூபின் வணக்கம். டிஎன்பிசி 2024 நடைபெற்ற அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸரோட கொஷின் பேப்பரோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையில் இருந்த 20% முட்டைகள் உடைந்து விட்டது. 25% முட்டைகள் விருந்தினருக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது. மீதம் இருந்த 22 முட்டைகள் குடும்ப உறுப்பினர்களால் உண்ணப்பட்டது. எனில் கூடையில் இருந்த மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், முட்டைகள் நிரம்பிய கூடையிலிருந்து 20% முட்டைகள் உடைந்து விட்டது. 25% முட்டைகள் விருந்தினருக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டது. மீதம் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், மீதம் இருந்த 22 முட்டைகள் மட்டும் குடும்ப உறுப்பினருக்கு உண்ணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இப்போ மீதம்னா 20 45% போயிடுச்சு. அப்போ மீதம் 22. அப்போ 22 முட்டைகள் தான் எத்தனை சதவீதம்? 100ல் 45 போச்சுன்னா 55%. அப்போது 55% முட்டை தான் 22. அப்போ நம்ம 100% கண்டுபிடிக்கணும். அவ்வளோதாங்க. 55% தான் 22 முட்டை. அப்போ 100% என்னன்னு பார்க்குறோம். அப்போ அடித்தா எத்தனை முறை அடிக்கலாம்? 11 அடித்தா 2, 5 எத்தனை முறை போகும்? 5 முறை போகும். இது அடித்தா 100 எத்தனை முறை போகும்? 20 முறை. அப்போ 2 மல்டிப்ளை பண்ணால் 20 × 2 40. ஆன்சர் 40 முட்டைகள். அந்த கூடையில் இருந்த மொத்த முட்டைகள் எண்ணிக்கை 40. அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த சம் பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷன். √225/729 மைனஸ் √225/144 √16/81. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்து அப்படியே அடிக்க வேண்டியதாங்க. ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். 225 ஸ்கொயர் ரூட் எடுத்துனா 15. அப்புறம் 729 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 27 மைனஸ் 25 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5, 144 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 12. அவ்வளோதான். டிவைட் போட்டோம். 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4, 89 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 9. அப்படியே அடிக்க முடியும். 15 27 3ஆல் அடிக்கலாம். 5 3 5 9 3 27. அப்போ 5/9 மைனஸ் 5/12. இப்போது நம்ம டிவைடில் இருக்குது. இதை வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றோம்னா கீழே இருக்கிற நம்பர் பகுதியில் இருக்கிறது தொகுதியில் போகும், தொகுதியில் இருக்கிறது பகுதிக்கு வந்துடும். அப்போ 9/4. இப்போ 9க்கும் 12க்கும் எல்சியம் எடுக்கிறோம். எடுத்தால் எவ்வளோ வரும்? எல்சியம் 36. இதை எடுத்துருக்கோம் பாருங்க, 36. அப்போது 20 மைனஸ் 15 × 9/14 கழிச்சுன்னா 5/36 × 9/4. 9ஆல் அடித்தா எத்தனை முறை போகும்? 36. 4 முறை போகும். அப்போ 5 4 × 4 16. அப்போ 5/16 ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினர். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர். எனில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதம் என்ன? அவங்க கேட்குறது வந்து தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதம் தான் கேட்குறாங்க, பர்சன்டேஜ். பாருங்கள் எப்படி பண்ணலான்னு. இப்போ என்னென்னா 70 பேர் மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றாங்க. அப்போ தேர்ச்சி பெறாதவங்க எத்தனை சதவீதம் பேர்? 30% பேர். அப்போது 900ல் 30% மாணவர்கள் எத்தனை பேர்? 270 பேர் மாணவர்கள். இவங்க வந்து தேர்ச்சி பெறாத மாணவர்கள். 600 மாணவியில் தேர்ச்சி பெறாதவங்க எத்தனை பேர்? 85%. 15% பேர் தான் தேர்ச்சி பெறாதவங்க. அப்போது 0 0. அப்போ அடித்தா 15 × 6 90. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 0 6 3 360 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெறலை. டோட்டல் நம்பரில் கேட்டாங்க. ஆனால் அவங்க கேட்டுக்கிறது பர்சன்டேஜ். அப்போது மொத்த மாணவர்கள் எவ்வளோ? 900 + 600 1500. 1500 மாணவர் மாணவிகளில் 360 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெறலை. அப்போ பர்சன்டேஜ்னா 100. 2 0 2 0. அப்போ 360 எத்தனை முறை போகும்? 15 அடித்தா 2 24. அப்போ 24% தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகள் இருக்காங்கன்றாங்க. ஆன்சர் பி தான். இப்படி தான் சமமாக போனாங்க. அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். 396 504 636 ஆகியவற்றின் மீ போவா என்னன்னு கேட்குறாங்க. ஹெச்சிசிஎஃப் என்ன? சிம்பிளான இது கணக்கு தான். பாருங்கள், நம்ம தெரிஞ்ச மெத்தட் தான்.
396 504 636. எதால் அடிக்கலாம்? 4ஆல் அடிக்கலாம். 4ஆல் அடித்தா எத்தனை முறை போகும்? 9 9 99 முறை போகும். இது போட்டால் 12 48 மீதி 2 6 126. இது 15 60 மீதி 3 9. இது எதால் அடிக்கலாம்? 3ஆல் அடிக்கலாம். 33 முறை போகும். 42 5 3 53. அப்போ HCF எவ்வளோ? 4 × 3 12. ஆன்சர் HCF 12. சிம்பிளான கணக்கு. சரி, அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். x³ + x² - x + 2 மற்றும் 2x³ - 5x² + 5x - 3 இன் மீப்பெரும் பொது காரணியை காண்க. இது HCF கேட்குறாங்க. இது எப்படி போடலான்னா, நம்ம எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம். எப்போவுமே இது மாதிரி கணக்கு வரும்போது நம்ம எக்ஸுக்கு 1 2 எடுக்கக்கூடாது, 3 எடுத்துக்கலாம். எப்போவுமே எக்ஸுக்கு 3 எடுத்துக்கோங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணனா வரும் x³ 3³ + 3² - 3 + 2. இது பண்ண எவ்வளோ வரும்? 27 9 - 3 + 2. 27 + 9 36. 36 2 38. 38ல் 3 போச்சுன்னா 35. இது ஒரு நம்பர். இப்போ இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். 2x³ - 5x² + 5x + -3. அப்போனா 2 3³ 5 × 3² + 5 × 3 - 3. 2 × 27 5 × 9 + 5 15 -3. 54 - 45 + 15 -3. 54 15 போச்சா 30 -33 21. அப்போது 35க்கும் 21க்கும் HCF எடுத்தால் எவ்வளோ வரும்? 7 அடித்தா 5 முறை போகும் 3. அப்போ HCF 7. இப்போது இந்த 4 ஆப்ஷனில் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் HCF 7. இதோட வேல்யூ எது 7 வருதோ அதுதான் சரி. HCF 7 வரணும். அப்போ ஃபஸ்ட்டு பண்ணால் எல்லாமே ப்ளஸில் இருக்குது. எக்ஸுக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 9 + 3. அப்போ எவ்வளோ வருது? 9 3 12 13 வந்தது. இது இல்லை. அப்போது இப்போ இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் 9 - 3 - 1. அப்போது 9 - 3 - 1 பண்ணும்போது எவ்வளோ வரும்? 5. அதுவும் கிடையாது. இப்போ எக்ஸ்க்கு இதுக்கு பண்ணால் x²க்கு 9 - 3 + 1. அப்போது 10 10ல் -3 போச்சுன்னா 7. அப்போ HCF 7 கரெக்டாக வந்துச்சு. அப்போ ஆப்ஷன் சி தான் சரி. இது மாதிரி தான் இந்த சம்மை போடணும். இது மாதிரி வேல்யூ வச்சு போட்டால் ஈஸியாக போட்டுடலாம். சரி, அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். 35 56 மற்றும் 91 அதில் வகுக்கும்போது மீதி 7ஐ தரக்கூடிய மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது ஏதோ ஒரு நம்பரை 35 56 91ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ மீதி என்ன கிடைக்குதுன்னா 7 கிடைக்குது. சரி, இது எப்படி போடலான்னா, இப்போ கொடுத்துக்கிற நம்பர் எல்லாமே எல்சியம் எடுத்துக்கங்க. 35 56 91. எல்சியம் எடுத்தால் எவ்வளோ வரும் பாருங்கள். 7ஆல் அடித்தா 5 முறை போகும் 8. 91 எத்தனை முறை? 13. அப்போ பாருங்கள், இது அப்படியே மல்டிப்ளிகேஷன் 7 × 5 × 8 × 13. இது 2 பேருக்குன்னா 8 40. 7 13 91. அப்போது 40 91 × 40 எவ்வளோங்க? 0 4 எவ்வளோ? 3640. இப்போது இந்த 3640 இந்த நம்பரால் 35ஆல் டிவைட் பண்ணால் 0 வரும் 56. இப்போ மீதி என்ன கிடைக்குது? 7 கிடைக்குது. அப்போ 7 ஆட் பண்ணுங்கள். கூட்டினா எவ்வளோ வரும்? 3647. இந்த 35ஆல் இந்த நம்பரை டிவைட் பண்ணும்போது மீதி 7 கிடைக்கும். 56ஆல் டிவைட் பண்ணும்போது 3647 டிவைட் பண்ணும்போது 7 கிடைக்கும். மீதி 94ஆல் டிவைட் பண்ணும்போது மீதி 7 கிடைக்கும். இதாங்க சரி. இப்படி தான் போகணும் இந்த சம். சரி, அடுத்த சம் பாருங்கள். இந்த சம்மும் எல்சியம் அதிகமாக எல்சியம் டாப்பிக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. எல்சியம் HCF டாப்பிக்கு
பாருங்கள், அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். 21 35 முதல் நம்பரை வந்து எல்சியம் எடுத்துக்கோங்க. 7 அடித்தா 3 5. அப்போ அப்படியே பெருக்குங்க. 7 3 21 21 × 5 5 10. அப்போ 105 நம்பர் வந்து 105. அப்போ பாருங்கள், இப்போ என்ன இருக்குது, இங்கே எக்ஸ் ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் ஒய். அப்போ எக்ஸ் ஒய் எல்சியம் தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ பவர் எது அதிகம்னு மட்டும் பார்க்கணும். எக்ஸுக்கு பார்க்கணும். இது எக்ஸ் இருக்குது, இது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் போட்டுங்க. ஒய் இருக்குது, ஒய் ஸ்கொயர். அப்போ எது பவர் அதிகமோ அதுதான் எல்சியம். பவர் கம்மியாக இருந்தால் அது HCF. அப்போது ஒய் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் இது 105 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஆப்ஷன் ஏ தான் சரி. இந்த சம் இது மாதிரி போடணுங்க. சரி, அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். ஒரு வினாடி வினா போட்டியில் எக்ஸ் மற்றும் ஒய் வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் 10:11. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்ற எனில் ஒய் பெற்ற புள்ளிகள் என்ன? எக்ஸு ஒய் என்ன பண்ணுவோம்? எக்ஸோட ரேஷியோ 10, ஒயோட ரேஷியோ 11. இப்போ என்ன பண்ணுவோம்? இது எப்போவுமே ரேஷியோ கூட நம்ம எக்ஸ் தான் சேர்த்துப்போம். இப்போ பாருங்கள், எக்ஸும் ஒய்யும் 2 பேரும் சேர்ந்து எத்தனை புள்ளிகள் பெறுறாங்க? 84 புள்ளிகள் பெறுறாங்க. அப்போ ரெண்டும் சேர்த்துனா என்ன பண்ணோம்? ஆட் பண்ணோம், ப்ளஸ் பண்ணோம். கூட்டினா எவ்வளோ வரும்? 21 எக்ஸ். 2 பேர் சேர்ந்து எவ்வளோ பெறுறாங்க? 84 புள்ளிகள். அப்போ எக்ஸை கண்டுபிடிங்க. 84 / 21 அடித்தா எத்தனை முறை போகும்? 4. அப்போ எக்ஸோட வேல்யூ 4. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எவ்வளோ வரும்? 10 × 4 11 × 4 40 44. அப்போ எக்ஸோட புள்ளி பாயிண்ட் எவ்வளோ? 40. ஒய்யோடது 44. அப்போ ஆன்சர் என்ன கேட்குறாங்க? கொஷினு ஒய் பெற்ற புள்ளிகள் எத்தனை கேட்குறாங்க. அப்போ 44. இதுதான் சரி. இப்படி தான் சம் போனாங்க. ஆப்ஷன் பி தான் சரி, 44. இந்த சம்மை ரிப்பீட்டாக கேட்டிருக்கே இருக்காங்க. இந்த வருஷம் 2-3 எக்ஸாமில் கேட்டாங்க. ஒரு சூடியேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகின்றது. 2 மணி நேரத்தில் அது பயன்படுத்தப்படும் மின்சார அலகுகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், 2 மணி நேரம்னா எத்தனை நிமிஷம்? ஏன்னா இங்கே நிமிடத்தில் தான் கொடுத்துக்கிறாங்க. 2 மணி நேரம் என்பது 2 மணி நேரம் என்பது 120 நிமிடம். அப்போ ஓகே. 40 நிமிஷத்துக்கு பாருங்கள் எப்படி ஷார்ட்டாக போகலாம். 40 நிமிஷத்துக்கு 3 யூனிட்டு மின்சாரம் பயன்படுத்துகிறாங்க. அப்போ 120 நிமிஷத்துக்கு, அதாவது 2 மணி நேரத்துக்கு 120 நிமிஷமாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். 120 நிமிஷத்துக்கு எத்தனை யூனிட் யூஸ் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. பாருங்கள், 0 0 கேன்சல். இதை அடித்தா 3. அப்போ 3 × 3 9. அப்போது 9 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது. அவ்வளோதான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இது மாதிரி போனாங்க சம் பாருங்கள். 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில் ஒரு ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணமிடுவர் எனில் 160 மீட்டர் நீளமுள்ள அது போன்ற ஒரு சுவரில் 27 நாட்களில் எத்தனை ஓவியத்தை வண்ணமிடும் மாணவர்கள் எண்ணிக்கை என்ன? ஒரு சுவத்தில் வந்து 81 மாணவர்கள் வந்து 448 நீளமுள்ள சுவற்றில் 56 நாளில் ஒரு ஓவியத்தை வண்ணமிடுறாங்க. அப்போ 160 மீட்டர் நீளமுள்ள அது போன்ற ஒரு சுவற்றில் 27 நாளில் எத்தனை மாணவர்கள் அந்த ஓவியத்தை வரைவாங்கன்னு கேட்குறாங்க. பாருங்கள், இது எப்படி சிம்பிளாக பண்ணலாம். பாருங்கள், 81 நாள் 81 மாணவர்கள் 56 நாட்களில் எவ்வளோ நீளமுள்ள சுவர்? 448 சுவர் நீளமுள்ள சுவற்றில் ஓவியத்தை வரைகிறாங்க. அதே மாதிரி மாணவர்கள் தெரியல, அது எக்ஸு. 27 நாளில் 160 நீளமுள்ள சுவற்றில் அந்த ஓவியத்தை வரைகிறாங்க. அதுதான் எத்தனை மாணவர்கள் கேட்டுறாங்க, அதை தான் எக்ஸ். இப்போ அடிக்கலாம் பாருங்கள். 1 27 27 3 27 83 1 8 8 7 8 56 8 40 மீதி 4 6 8 48 1 7 8 56 இது 8 1 8 8 2 8 16 இந்த 0. அப்போ 20 3. அப்போ 20 × 3 இந்த பக்கம் எக்ஸ். அப்போ 60. எக்ஸோட வேல்யூ 60. 60 மாணவர்கள் வந்து இந்த 160 மீட்டர் நீளமுள்ள சுவற்றில் 27 நாளில் அந்த ஓவியத்தை வரைகிறாங்க. அவ்வளோதாங்க ஆன்சர். இந்த சம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கு. பாருங்கள், சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து ரூபாய் 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விதத்தில் கடனாக பெறுகின்றார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார்
79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. பாருங்கள் இது எப்படி போடலாம்னா ஃபஸ்ட்டு முதல்ல எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கண்டுபிடிக்கிறோம். மொத்த தொகை செலுத்துது எவ்வளோ 79,040. அவர் எவ்வளோ வாங்கிக்கிறாரு 52,000. அப்போது மைனஸ் பண்ணால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருமா? அவ்வளோதான். 04072. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 27,040. அப்போ ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR/100 27,040. அசல் வந்து 52,000 இன்ட்டு 4 வருஷம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். 2 0 கேன்சல், 1 0 கேன்சல். அப்போ 4ஆல் அடித்தா 6 நாள் 24, மீதி 3, 7, மீதி 2, 6. அப்போ 52 எத்தனை முறை போகும் அடித்தா? 1 ஒரு முறை, மீதி 3 56, மீதி 3 முறை போகும். அப்போது 52 வந்து 676ல் 13 முறை போகும். அப்போ இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது? 6 வந்து என்ன இருக்குது? மீதி மொத்தத்தில் தான் 13. அப்போது ஆன்சர் வந்து 13%. அவ்வளோதாங்க. சிம்பிளான கணக்கு இது. அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட டிஃப்ரெண்ட் கேட்குறாங்க. ரூபாய் 15,000க்கு 6% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபார்முலா வந்து PR/100 அவ்வளோதாங்க. டிஃப்ரெண்ட் எவ்வளோ கேட்குற டிஃப்ரெண்ட்டு தான் நம்மளுக்கு தேவை. டி பிரின்சிபல் அமௌண்ட்டு 15,000 இன்ட்டு 6 வந்து எவ்வளோ 6% 2 ஆண்டு. அதை வந்து பிரித்து இப்படி எழுதிக்கிறோம். 2 0 கேன்சல். 150 100. 50ஆல் அடித்தா 2 முறை போகும், இது 3 முறை போகும். இதை அடித்தா எத்தனை முறை போகும்? 6 அடித்தா 3 முறை. பாருங்கள் 3 3 9 இன்ட்டு 6. அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 54. அப்போ டிஃப்ரெண்ட் எவ்வளோ? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 54 ரூபாய். அவ்வளோதாங்க ஆன்சர் பி. சிம்பிளான கணக்கு. அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டியில் 22,050 ஆகிறது எனில் அசல் என்னன்னு கேட்குறாங்க. மொத்த அமௌண்ட் வந்து 22,050 ஆகுதுன்றாங்க. 5%ல் 2 வருஷத்தில். அசல் என்ன? பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. இது எப்படி சிம்பிளாக போடலான்னு பாருங்கள். கொடுத்துக்கிற அமௌண்ட் என்ன? அப்படியே பாருங்கள் ஷார்ட்கட்டாக 22,050. நம்மளுக்கு அசல் வேணும்னா 100 மேலே போட்டுக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 5%. அப்போ 100 5 கூட்டினா 105. 100/105. இது அடித்தா 5ஆல் அடித்தா 20 முறை போகும். 105 21 முறை. அதே சேம். இப்போ 7ஆல் அடித்தா 3 முறை போகும். 7 3 21. 7ஆல் அடித்தா ஒரு 3, மீதி 1, மீதி 3, 5 முறை. 7 5 35. 5 இந்த 0 அப்படியே எடுத்துக்கு. மறுபடியும் 7ஆல் அடித்தா 3 முறை. எத்தனை முறை போகும்? 4 28, மீதி 3, 5 0. 3ஆல் அடித்தா 5 முறை 45. இந்த 0 அப்படியே எடுத்துக்கோங்க. இதை மறுபடியும் 3ஆல் அடிச்சுன்னா 5 முறை போகும். இந்த 0 அப்படியே. அப்போது 50 × 20 × 20 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எவ்வளோ வரும்? இது 50 × 20 × 400. அப்போது 400 × 50 3 0 5 20. அப்போ ஆன்சர் வந்து 20,000. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளோ? 20,000. ஆப்ஷன் டி தான் சரி. இது மாதிரி இன்சம் போடணும். அடுத்த சம் பாருங்கள். இன்சம் பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து 3 வருஷத்துக்கு கேட்குறாங்க. அப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் காண்க. பிரின்சிபல் அமௌண்ட்டு 8,000. ஆண்டு வட்டி வீதம் 6% வந்து 5%. 6 வந்து 5%. n வந்து 3 வருஷம். இப்போ ஃபார்முலா என்னென்னா டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறப்பாங்க. P × R/100 இன்ட்டு 3 + R/100. இதுதான் ஃபார்முலா. 3 வருஷத்துக்கு தேவையான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு உள்ள டிஃப்ரெண்ட்டோட ஃபார்முலா 3 வருஷத்துக்கு இது தான். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 8,000. R வந்து 5%. 100. 5% 100 100 இன்ட்டு 3 + 5/100. இது அடிச்சுன்னா 20. இப்போ 2 0 கேன்சல். 1 0 1 0. இது அடித்தா 2 முறை. இது அடித்தா 4. அப்போ 4 × 5 20. 3 முறை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 60. 60 + இங்கன்னா 1 இருக்குது. 61/20.
இது அடித்தா 4 முறை, இது அடித்தா 1 கேன்சல். அப்போ ஆன்சர் வந்து 61. எவ்வளோ? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு 61 ரூபாய். ஆப்ஷன் சி தான் சாரி. இந்த சம் எப்படி போடணும்? அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் விட்டம் என்ன? ஆரம் கேட்கலங்க, விட்டம் தான் கேட்குறாங்க. அப்போ கோளத்தோட புறப்பரப்பு ஃபார்முலா என்னது? 4πr². கோளத்தோட புறப்பரப்பு ஃபார்முலா 4πr². அதோட புறப்பரப்பு கொடுத்துட்டாங்க. அதில் வந்து நம்ம விட்டம் கண்டுபிடிக்கணும். 154 4 × 22/7 r². 154 2ஆல் அடிச்சுன்னா 2 முறை போகும். 2ஆல் அடித்தா 77. 11 அடித்தா 2 முறை போகும். 11 அடித்தா 7 முறை போகும். அப்போது r². இந்த 7 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் 7 × 7. கீழே வந்து இந்த 2 × 2. அப்போ ஆரோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் கட்டும்போது ஆரோட வேல்யூ 7/2. நம்ம கேட்கறது ரேடியஸ் ஆறு கேட்கல, அவங்க கேட்கறது டயாமீட்டர் வந்து விட்டம் தான் கேட்குறாங்க. அப்படின்னா இது விட்டம் அது 2r. ஆரோட வேல்யூ என்னது? 2 × 7/2. 2 கேன்சல். அப்போ ஆன்சர் 7 சென்டிமீட்டர் விட்டம். அதுதான் டயாமீட்டர் வந்து 7 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி தான் சரி. ஒரு உருளையின் மொத்த புறப்பரப்பு 880 சதுர சென்டிமீட்டர், அதன் ஆரம் 10 சென்டிமீட்டர் எனில் உருளையின் உயரம் என்னன்னு கேட்குறாங்க. உருளையோட மொத்த புறப்பரப்போட ஃபார்முலா வந்து 2πr h+r. இதுதான் ஃபார்முலா புறப்பரப்புக்கு. அதோட வேல்யூ என்னது? 880 சதுர சென்டிமீட்டர். ஓகே, இப்போது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு கேட்குறது வந்து உயரம் தான் கேட்குறாங்க. பையோட வேல்யூ 22, ஆரம் வந்து 10, ஹெச் தான் தேவை, 6 கொடுத்துட்டாங்க. அப்போ 880 0 0 11 அடித்தா 2 முறை, 11 அடித்தா 8 முறை, 2ஆல் அடித்தா 4 முறை, 2ஆல் அடித்தா 2 முறை. அப்போது h+10 2 × 7. இந்த 7 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போகுது. அப்போ h 14 - 10 h 4 சென்டிமீட்டர். அவ்வளோதாங்க. ஆன்சர் வந்து 4 சென்டிமீட்டர். டி தான் உயரம். ஆப்ஷன் ரைட். ஏ மற்றும் பி ஆகியோர் இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பார். ஏ அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பார் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? ஏவும் பியும் எவ்வளோ 16 நாளில் முடிக்கிறாங்க டேஸில். ஏ மட்டும் 48 நாளில் முடிக்கிறாங்க. பி மட்டும் என்னென்னு கேட்குறாங்க. பாருங்கள், இது மாதிரி நம்ம இந்த சம்ம பார்த்துட்டோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ பாருங்கள் எப்படி ஈஸியாக போடலாம். இது மாதிரி தனியாக ஒன்று கேட்டாங்கன்னா என்ன பண்ணுன்னா, கொடுத்துக்கிறது ரெண்டுத்தையும் மேலே என்ன கொடுத்துருக்காங்களோ A + B ரெண்டும் சேர்ந்து 16, ஏ மட்டும் தனியாக இல்லை பி மட்டும் தனியாக எது இருந்தாலும் இது ரெண்டுத்தையும் மேலே மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 48 × 16 கீழே ரெண்டுத்தோட வித்தியாசம். அவ்வளோதான், ஷார்ட்கட் கழிக்கணும். அப்போ 48 × 16 கீழே 48ல் 16 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 32. எத்தனை முறை அடித்தா போகும்? 2. இது அடித்தா 24. அப்போ ஆன்சர் 24 நாட்கள். பி மட்டும் அந்த வேலையை 24 நாளில் முடிக்கிறாங்க. ஆப்ஷன் சி. இது மாதிரி தான் சம் பண்ணுங்க. இந்த சம் பாருங்கள், டைம் அண்ட் ஒர்க்கில் எப்படி ஷார்ட்கட்டாக போடலான்னு. ஏ ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். பி ஆனவர் ஏவை விட 50% கூடுதல் திறமை வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை முடிக்க ஆகும் காலம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, ஏ வந்து 100%, ஏவை விட பி வந்து கூடுதலாக 50%, அப்போ 150% பங்கு. 100 பங்கு வேலையை ஏ முடிக்கிறாருன்னா அதை விட 50% கூடுதல்னா அப்போ 150. இப்போ இது என்ன பண்ணோம்? 100 நாள் வேலை 100% வேலையை ஏ வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 24 நாளில் முடிக்கிறாங்க. அப்போது பி வந்து 150% வேலையை பிஏ எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ அப்படியே 50 வச்சுன்னா 2 முறை போகும். இது 3 முறை, 3 நாள் அடித்தா 24 8 முறை. அப்போ எவ்வளோ இருக்குது? 16. எக்ஸோட வேல்யூ 16. அப்போ பி வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 16 நாட்களில் 16 டேஸில் முடிக்கிறாங்க பி அந்த வேலையை. ஆப்ஷன் பி தான் சரி. இது மாதிரி தான் சம் போடணுங்க. ஈஸியாக ஷார்ட்கட் மெத்தட். இந்த சம் பாருங்கள். மிகை முழுக்கள் P, Q, P - Q, P + Q ஆகியவை பகா எண்கள் எனில் அவற்றின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், இது எப்படி சிம்பிளாக போடலான்னு. இது எல்லாமே பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்கிறாங்க. எல்லாமே மிகை முழுக்கள் பகா எண்கள்.
அப்படின்றாங்க. இதோட கூடுதல் என்னென்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பியும் பகா எண்ணை எடுத்துக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா பிக்கு வந்து நான் பகா எண் வந்து 5ன்னு எடுத்துக்கிறேன். நம்ம இஷ்டம் தான் எப்படி ஒன்றோட எடுத்துக்கலாம். கியூக்கு 2ன்னு, 2 ஒரு ப்ரைம் நம்பர் பகா எண். இப்போ பாருங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் பிக்கு 5, கியூக்கு 2, அப்புறம் பிக்கு 5 மைனஸ் கியூக்கு 2, அப்புறம் பிக்கு 5 ப்ளஸ் 2. அப்போது இது 5 வந்துடுது, இது 2, அப்போ இது 2 கழிச்சுன்னா 3, இதுவும் பகா எண்ணு தான் வரணும். இது 2 கூட்டினா 7. 5 பகா எண்ணு, 2 பகா எண்ணு, 3 பகா எண்ணு, 7 பகா எண்ணு. இப்போ இது இந்த 4த்தையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 10, 15, 2, 17. அப்போ 17னா நம்பரு ப்ரைம் நம்பர். அப்போ இது எல்லாமே கூட்டினா என்ன வரும்? ப்ரைம் நம்பராக தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இதோட எல்லாமே கூடுதல் வந்து ப்ரைம் நம்பராக தான் இருக்கும். நம்மளாக தான் சப்ஸ்டியூட் பண்ணி போகணும். சரி, ஆப்ஷன் டி தான் சரிங்க. இந்த சம் பாருங்கள். பாஸ்கல் முக்கோணத்தில் பாருங்கள், பாஸ்கல் முக்கோணத்தில் 6வது வரிசை என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், இது எப்படி நான் எழுதுறேன்னா 1 1 1 1, இது 2 கூட்டினா 2, அடுத்தது 1 1, இது 2 கூட்டினா 3, இது 2 கூட்டினா 3, அடுத்தது 1 1, இது 2 கூட்டினா 4, இது 2 கூட்டினா 6, இது 2 கூட்டினா 4 1, அப்புறம் 1, இது 2 கூட்டினா 5, இது 2 கூட்டினா 10, இது 2 கூட்டினா 10, இது 2 கூட்டினா 5, லாஸ்ட்டாக 1. அடுத்தது பாருங்கள், இது எத்தனை வந்திருக்கு? 1 2 3 4 5 6. 6வது இது வந்து 1 5 10 10 5 1. அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஆப்ஷன் டி. இதே மாதிரி தான் போட்டுகிட்டே வரணும். இதுதான் பாஸ்கல் முக்கோண விதின்னு சொல்கிறோம், வரிசை. அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள், ரீசனிங். எஜுகேஷன் என்பது FCWADQMKS என குறியீட்டால் குறிக்கப்பட்டால் ஸ்கூல் என்பதை எந்த குறியீட்டால் குறிக்க முடியும்னு கேட்குறாங்க. பாருங்கள், இது எப்படி இருக்குதுன்னா இ வந்து எஃப்ஐ எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். இ வந்து எப்படி ஆகுது? எஃப் இலேருந்து 1, அப்போது ப்ளஸ் 1 எஃப். அடுத்தது டி வந்து அடுத்தது ஆகுது சியாக மாறுது. அப்போ டிலேருந்து சிக்கு போச்சுன்னா -1. அப்போது யூ வந்து என்ன ஆகுது? யூ வந்து டபிள்யூ ஆகுது. யூ எங்கே இருக்குது? யூ வந்து டபிள்யூ ஆகுது. அப்போ 1 2, அப்போ ப்ளஸ் அடுத்தது போகுது, அப்போ +2 என்ன ஆகுது? டபிள்யூ. அடுத்தது சி வந்து என்ன ஆகுது? சி வந்து ஏ ஆகுது. சி வந்து ஏ ஆகுது. அப்போ பேக்கில் போகுது மைனஸ். அப்போ இது எப்படி ஃபார்மேட்டில் இருக்குதுன்னா +1 -1 +2 -2 அந்த ஃபார்மேட்டில் தான் போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ வந்து என்ன ஆகும்? 3 -2 போயிடுச்சு, அப்புறம் 3 1 2 3 டி ஆகும். டி ஆயிடுச்சு. அப்புறம் டி வந்து என்ன ஆகும்? டி எங்கே இருக்குது? இங்கேருந்து -1 2 3 கியூ ஆகுது. அந்த ஃபார்மேட்டில் தான் போகுது. அப்போது நம்ம ஸ்கூல் எஸ்ன்னு ஆகும் பாருங்கள். எஸ் வந்து +1 அந்த ஃபார்மேட்டில் தான் போகுது. 1 எஸ்லேருந்து 1 போச்சுன்னா டி. அடுத்தது சி வந்து -1, சிலேருந்து -1ன்னா பி. அப்புறமா ஹெச் வந்து +2, ஹெச் வந்து +2 1 2 ஜே. அப்புறமா ஓ வந்து -2, ஓ வந்து -2 எம் என்எம். அப்புறமா ஓ வந்து மறுபடியும் ஓ இருக்குது. ஓ வந்து +3, ஓ வந்து +3 1 2 3 ஆர். அடுத்தது எல் வந்து -3, எல் வந்து -3 1 2 3 ஐ. அப்போ ஆன்சர் என்னது? டி பி ஜே எம் ஆர் ஐ. ஆப்ஷன் ஏ தான் சரி. இந்த சம் இது மாதிரி தாங்க போடணும். பாருங்கள், ரூபாய் 4000க்கு 5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், இது எப்படி சிம்பிளாக போடணும். அவங்க கேட்கறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் தொகை இல்லை, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. இது நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முக்கியமான டாபிக். இதையும் பார்க்கணும். எல்சிஎம் எடுத்தபடியாக இந்த டாப்பிக்கையும் பார்க்கணும். அப்போ பாருங்கள், இது எப்படி போடலாம்? நம்ம போட்ட மெத்தடே தான். 4000 5% கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா எவ்வளோ வரும்? 0 0 200. இது எப்படி இருக்கா? 2 வருஷம்னா ஆண்டுக்கு ஒரு முறை சொல்கிறாங்க. 2:1 200 2 முறை எழுதுங்க. அப்போ மறுபடியும் 200க்கு 5% கண்டுபிடிச்சுன்னா
0 0 10. அப்போ கூட்டுங்க 400 + 10 410. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 410. ஆப்ஷன் பி தான் சரி. இந்த மெத்தட்லாம் நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் டாபிக் நடத்தியிருக்கோம். அந்த ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஃபுல்லாக நடத்தியிருக்கோம். அடுத்த சம் பாருங்கள். சம் பாருங்கள். இந்த 10th புக்கில் இருக்கிற சம் வந்து 3/16, 1/8, 1/12, 1/18 அப்படியே போயிட்டே இருக்குது. என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் என்னென்னு கேட்குறாங்க. இது எப்படி பாருங்கள். இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆறு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எல்லா உறுப்புகளாக கூட 6 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அடுத்தடுத்து உறுப்பு வரும். இப்போ பாரு 6 கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிப்போம். செகண்டை ஃபஸ்ட்டால் டிவைட் பண்ணோம். அப்புறமா இதால் டிவைட் பண்ணோம். தேர்டு செகண்டால் அப்படியே நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கோம். இப்போ பாருங்கள், இதை டிவைட் பண்ணுறது பாருங்கள். 1/8 3/16 டிவைட் பண்ணால் எப்படி பாருங்கள், பண்ணால் எவ்வளோ வரும். அப்போ 1/8 இன்ட்டு இது அப்படியே மேலே போச்சுன்னா 16/3 அடிச்சுன்னா 2 முறை போகும். அப்போ 2/3. 6 வந்து 2/3. அப்போ ஒவ்வொரு உறுப்பாவோட 6 பெருக்குனா அடுத்த உறுப்பு கிடைக்கும். அப்போது இந்த உறுப்பாவோட 6 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நெக்ஸ்ட் உறுப்பு கிடைக்கும். அப்போ 1/18. 1/18ஆல் இந்த 6 மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 2/3 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எவ்வளோ வரும் 9. அப்போ 1 டிவைடட் பை 9 × 3 27. அடுத்த உறுப்பு 1/27. அவ்வளோதாங்க. இப்படி தான் போகணும் அந்த சம். அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். 1/2, 1/6, 1/12, 1/20 என்ற தொடர் வரிசையில் உறுப்பு 1/20க்கு அடுத்த உறுப்பு என்ன? இதுக்கு 1/20க்கு அடுத்த உறுப்பு என்னன்னு பார்க்கணும். இந்த ஃபார்மேட்டில் எப்படி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னா 1/2 எல்லாம் மேலே 1 1 இருக்குது. இதுக்கு டிஃப்ரெண்ட்டு பாருங்கள் 4, இதுக்கு டிஃப்ரெண்ட்டு 6, இதுக்கு டிஃப்ரெண்ட்டு 8. அப்போ 4 6 8. அப்போ இங்கன்னா வரும் 10. அப்போ 1/20 இங்கே இதுக்கு டிஃப்ரெண்ட்டுன்னு 10 என்ன வரும். அப்போ 1/30. 20ஓட 10 கூட்டினா 1/30. அவ்வளோதான். ஆன்சர் வந்து ஏ. அவ்வளோதாங்க. இது சிம்பிளான கணக்குங்க. இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர்லாம் முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.